மட்டை அரைக்கிற மிஷின்லயே பட்டைய கலப்புற மிஷின் நம்ம எம்டிஎம்மோட கொக்கோ ஷட்டர் தாங்க. அந்த கொக்கோ ஷட்டர்ல இப்போ பிரம்மாண்டமான அப்டேட்ஸோட புதிய கொக்கோ ஷட்டரை இன்னைக்கு நம்ம லான்ச் பண்றோம். மற்ற இடங்கள்லாம் 7.5 ஹெச்பியே இந்த பிரைஸுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அதே பிரைஸுக்கு நம்ம எம்டிஎம்ல 20 ஹெச்பியில் வாங்கிடலாம், அதுவும் செல்ஃப் ஸ்டார்ட்டோட. இன்னைக்கு நீங்க கொக்கோ ஷட்டர் வாங்கினீங்கன்னா எண்ணி ஒரே வாரத்தில் உங்களால 1 லட்ச ரூபா வரைக்குமே சேமிக்க முடியுங்க. மல்சர் கூப்பிடுறது இல்லைன்னா ஷெட்டரை கூப்பிடுறது. ஸோ இவங்களை கூப்பிடுறதுனால எந்த ஒரு தப்பும் கிடையாதுங்க. ஆனால் இதுக்கு நம்ம கிட்டத்தட்ட மாசத்துக்கு 25,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபா வரைக்கும் செலவாகும். நீங்க நம்பவே மாட்டீங்க, வெறும் 500 ரூபா செலவிலேயே உங்களால மட்டைகள் அரைச்சிக்க முடியும். வணக்கம் விவசாய பெருமக்களே. நீங்கள் தோப்பு வச்சுருப்பீங்க, கண்டிப்பாக அந்த தோப்பில் விவசாயம் பண்ணுவீங்க. ஸோ நமக்கு கண்டிப்பாக லாபம் அப்படிங்கிறது வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு லாபத்தில் ஒரு பாதி அமௌண்ட்டை நம்ம தோப்பை பராமரிக்கிறதுக்காகவே கொடுப்போம். ஸோ உதாரணத்துக்கு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு தென்னந்தோப்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து மட்டை விழுகிறதுங்கிறது ரொம்பவே நார்மல். ஸோ அந்த மட்டைகளை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல குமிச்சு வைப்போம். சரி, குமிச்சு வச்சுருக்கோம், அதை எப்படி நான் சுத்தம் பண்ணுறதுன்னு பார்த்தா நம்மக்கிட்ட இருக்கிற ஃபஸ்ட்டு சாய்ஸ் குழி தோண்டி புதைக்கிறது. நீங்கள் குழி தோண்டி புதைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக குழி தோண்டுறதுக்கு ஒரு செலவாகும், அதை புதைக்கிறதுக்கு ஒரு செலவாகும்னு சொல்லி கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் செலவாகும். சரி, இதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிடுவோம், அந்த மட்டையை அத்தையும் எரிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி எரிச்சா கண்டிப்பாக அந்த காந்தல் மரத்துக்கு போச்சுன்னா மகசூல் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாயிடும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இந்த மட்டைகளை சுத்தம் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே வழி மல்சர் கூப்பிடுறது இல்லைன்னா ஷெட்டரை கூப்பிடுறது. ஸோ இவங்களை கூப்பிட்றதுனால எந்த ஒரு தப்பும் கிடையாதுங்க. ஆனால் இதுக்கு நம்ம கிட்டத்தட்ட மாதத்துக்கு 25,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபா வரைக்கும் செலவாகும். என்னப்பா நீ எரிக்கக்கூடாதுங்கிற, புதைக்கக்கூடாதுங்கிற, மல்சரை கூப்பிடக்கூடாதுங்கிற, ஷெட்டரை கூப்பிடக்கூடாதுங்கிற, அப்போ நாங்கள் எப்படி தான் அந்த மட்டையை சுத்தம் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரே வழி நம்ம எம்டிஎம்ல கொக்கோ ஷட்டர் வாங்குறது தாங்க. நான் முதலே சொல்லியிருந்தேன், மல்சரோ ஷட்டரோ கூப்பிடும்போது உங்களுக்கு 25,000 ரூபா ஆகும், இல்லைனா 30,000 ரூபா ஆகும். ஆனால் இதுவே நம்ம எம்டிஎம்மோட இந்த கொக்கோ ஷட்டரில் நீங்கள் இந்த மட்டைகளை சுத்தம் பண்ணுறதுக்கு இன்ஜினில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெறும் 5,000 ரூபா தான் செலவாகும். இதுவே நீங்கள் மோட்டரில் போயிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் நம்பவே மாட்டீங்க, வெறும் 500 ரூபா செலவிலேயே உங்களால் மட்டைகளை அரைச்சிக்க முடியும். கொக்கோ ஷட்டரை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கொடுத்துட்டேன். நீங்கள் இதை இனிமே நம்பல அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம கொக்கோ ஷட்டரை யூஸ் பண்ணி பயனடைஞ்ச நிறையா கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் வீடியோ நம்ம சேனல்லே இருக்கும். அது எல்லாமே நான் இந்த ஐ பட்டனில் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ ஏற்கனவே ஃபீட்பேக் வீடியோவே உங்கள் சேனலில் இருக்குது, அப்புறம் எதுக்கு இதை புது லான்ச்சிங்கன்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, நம்ம கொக்கோ ஷட்டரில் நிறையா புது அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் 20 ஹெச்பி இன்ஜின் கொடுத்துருக்கோம். இன்ஜின் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இன்ஜினுங்க. அதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட மட்டையாக இருந்தாலும் ஈஸியாக அரைச்சி தள்ளிடும். அடுத்தது இந்த இன்ஜினில் ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்கோம். அதுதான் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த கீயை வச்சே இந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். இது செல்ஃப் ஸ்டார்ட் இன்ஜினுங்கிறதுனால உங்களுக்கு ரீகாயில் இழுத்து கஷ்டப்படணும் அப்படிங்கிறது இனி அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு இந்த கீயை வச்சே உங்களால் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது பயங்கரமான அப்கிரேட் எங்கே தெரியுங்களா நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு மட்டையை அரைச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த அளவுக்கு இனி உங்களால் ஓலையுமே அரைச்சிக்க முடியும். அதுக்காக தான் ரொம்ப ஸ்பெஷலாக இந்த டிசைன் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் இந்த ஸ்லீவ் போட்டு யூஸ் பண்ணும்போது உங்களால் அந்த அளவுக்கு மட்டைக்கு ஈக்குவலாகவே ஓலையை அரைச்சிக்க முடியும். அடுத்தது இதில் சேஃப்டி கார்டு கொடுத்துருக்கோங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த டயரை நாங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் டயர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாகவே மேடு பள்ளத்தில் ஏற்றி இறக்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இனிமேல் அதை தள்ளிட்டு போகும்போது எந்த மாதிரி இடமா இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் தள்ளிட்டு போய்க்க முடியும். அடுத்தது இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பேட்டரியை 12 வோல்ட்டாக அதிகரிச்சிருக்கோங்க. ஏன்னா அது இனிமே லைஃப் நல்லா வரும். அது மட்டும் கிடையாது, அந்த பேட்டரியை வைக்கிற கேஸும் கூட ப்ராப்பராக, அதாவது அந்த என்ன பேட்டரி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி கேசிங் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு பேட்டரியோட லைஃப் ரொம்ப நாள் வருங்க. அடுத்தது இன்புட் ட்ரே. இதில் நீங்கள் 1 அடி இருக்கிற மட்டையும் கூட அசால்ட்டாக போடலாங்க. நீங்கள் மற்ற அந்த உச்சிப்பரெல்லாம் மாதிரி மட்டையை 2ஆக வெட்டி போடணும்னு அவசியம் கிடையாது. கீழே விழுகிற மட்டையை அப்படியே ராவா தூக்கி உள்ளே போட முடியும். அந்த அளவுக்கு இன்புட் ட்ரேல நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஸ்லாட்டிங்காக கொடுத்துருக்கறனால ஆட்டோமேட்டிக்காக அதுவே உள்ளே போய்க்கும், நம்ம கையை வச்சு தள்ளணுங்கிற அவசியமும் கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம் இந்த ரவுண்ட் ஹேண்டிலுங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்க முடியும். நம்ம தள்ளிட்டு போகும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு அப்கிரேடாக இந்த ரவுண்ட் ஹேண்டிலை கொடுத்துருக்கோம். அடுத்தது நீங்கள் மிஷின் வாங்கும்போது கூடவே சேஃப்டி க்ளவுஸு, சேஃப்டி மாஸ்க்கு, ஃபியூயல் ஊற்றக்கூடிய அந்த ஃபனலும் அது கூடயே டியூபும் வந்துருங்க. நீங்கள் அடுத்தது இந்த மிஷினை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்காக டூல்ஸுமே நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே ஓகே, மிஷின் சூப்பராக இருக்குது. ஆனால் நான் மிஷின் வாங்கணும், இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா,
கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது கிடையாதுங்க. மிஷினோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆனால் இதுக்கு நாங்கள் என்ன ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம், அதுலேயும் இந்த தீபாவளிக்கு நாங்கள் என்ன ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு நான் இப்போ ஒவ்வொன்றா சொல்கிறேன், கேளுங்க. நான் முதல்ல சொல்லியிருந்தேன், இது கூட வர அந்த சேஃப்டி மாஸ்க்கு, அதுக்கப்புறம் சேஃப்டி க்ளவுஸு, டூல் கிட்ஸ் எல்லாமே ஃப்ரீ. அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணுற அந்த 15 பேர்த்துக்கு நாங்கள் இந்த மிஷினை இஎம்ஐயில் கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு கால் பண்ணி புக் பண்ணுற 50 பேர்த்துக்கு இந்த மிஷினுக்கு நாங்கள் 20,000 ரூபா கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மிஷினை இந்த டைமில் வாங்கும்போது உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மிஷினோட ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு டிரான்ஸ்போர்ட் ஊக்கு கொடுத்துருக்கோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் பவர் வீடர் இந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்க, அதில் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த அதில் ஒரு கொக்கி இருக்கும், அந்த கொக்கி நீங்கள் இந்த ஹூக்கில் போட்டு ஈஸியாக இழுத்துட்டு போயிட முடியும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, இதில் யூஸ் பண்ணியிருக்கிற நட்ஸ் எல்லாமே நைலான் நட்ஸ். அதனால உங்களுக்கு இந்த வைப்ரேஷன் மூலிமா லூஸ் ஆகிற பிரச்சனை இனி நம்மளோட கொக்கோ ஷட்டரில் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் எங்கே வாங்கினாலுமே வைப்ரேஷனுக்கு லூஸ் ஆகும். ஆனால் நம்ம எம்டிஎம்மோட கொக்கோ ஷட்டரில் இனி நட்டு ஆட்டோமேட்டிக்காக லூஸ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. ஏன்னா இதில் நாங்கள் நைலான் நட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ரொம்ப ரொம்ப பெரிய அப்கிரேட் எங்கே பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் பிளேடில் தாங்க பண்ணியிருக்கோம். மற்ற இடங்கள்லாம் நீங்கள் உச்சிப்பர் வாங்கும்போது ஸ்டாட்டிக் பிளேடை வந்து டேரெக்டாக மிஷினோட வெல்டு வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாள்பட தேஞ்சது அப்படின்னா மிஷினே வேஸ்ட்டுங்க. நம்மளோட கொக்கோ ஷட்டரில் அந்த ஸ்டாட்டிக் பிளேடை ரீப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கிறதுனால ஃபியூச்சரில் நீங்கள் ஸ்டாட்டிக் பிளேடையே மாற்றிக்க முடியும். இந்த அப்கிரேடு வேறு எந்த மிஷின்லையுமே கிடையாது. அடுத்தது கொக்கோ ஷட்டர் எதுக்கு வாங்குகிறோம், மட்டை அரைக்க தானே வாங்குகிறோம். அதுக்காக நாம் இதில் T2 ஹார்டனிங் பிளேடு கொடுத்துருக்கிறதுனால பிளேடோட ஷார்ப்னஸும் சரி அதோட ஹார்ட்னஸும் சரி ரொம்ப 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 சாலிடாக இருக்குங்க. அதனால மட்டை அரைக்கும் போது எந்த பிரச்சனையும் இருக்காது.